ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவிடத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பு பார்க்கலாம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவிடம் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள பேக்கரும்பு பகுதியில் அமைந்துள்ளது. இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் கலாம் நினைவிடத்திற்கு வந்து செல்கின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலாமின் நினைவிடத்திற்கு தனியார் வாகனங்கள் மூலம் மட்டுமே செல்ல முடிவதாகவும் இதற்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்துல் கலாம் சமாதி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் அங்கேருந்து வரும்போது எங்களுக்கு எந்த ஒரு பேருந்து வசதியும் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் ப்ரைவேட்டில் ஆட்டோ பிடிச்சி அவங்கக்கிட்ட 200 ஒரு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 200 வாங்குறாங்க. இப்போ நாங்கள் இப்போ 16 பேர் வந்திருக்கோம். 16 பேர்த்துக்கு 200 மேலே நீங்களே கணக்கு போட்டுங்க. மாவட்ட நிர்வாகத்தால் கலாமின் நினைவிடத்தில் பேருந்து நிறுத்தம் அமைத்தும் அங்கு பேருந்துகள் நிற்பதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். அப்துல் கலாம் பார்க்க வர சமாதியை பார்க்க வரணும்னா ஆட்டோக்கு 200, 300 கேட்குறாங்க. அதனால் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக அரசு ஐயா அப்துல் கலாமுக்கு பேருந்து நெல்லுக்கூட அமைச்ச மாரி பஸ் நிறுத்தம் பண்ணி எங்களுக்கு உதவுமாறு தமிழக அரசு நாங்கள் வேண்டி ஐயா பார்ப்பதற்கு போதிய வசதி பஸ் வசதி இல்லாத காரணத்தினால் ராமேஸ்வரம் சென்று ஆட்டோவில் 300 ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் தமிழக அரசு பஸ் நிறுத்தம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பஸ் நின்று செல்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கலாம் நினைவிடம் அமைந்துள்ள பேக்கரும்பு பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது மாதிரி தான் இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து பேருந்துமே நிற்காம போகுது. ஆனால் கலாம் நினைவிடம் அருகே ஒரு பேருந்து நிறுத்தம் இருந்தும் பேருந்துகள் எதுவும் நிற்காதனால ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே ராமேஸ்வரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேக்கரும்பில் அமைந்துள்ள கலாம் சமாதிக்கு வர வேண்டுமே ஆனால் 300 ரூபாய் கொடுத்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் சுற்றுலா பயணிகளை தள்ளப்பட்டிருக்காங்க. எனவே ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கலாம் நினைவிடத்தில் நின்று செல்ல வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.